முருகனை திருடும் தெலுங்கர்கள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் திருடுவது அப்படிங்கிறது இயல்பாக பலரும் செய்து வருகிறாங்க. அதில் சங்கிகளில் தொடங்கி தெலுங்கர்களில் இருந்து இந்த நம்ம கூடவே இருந்து குழிபறித்து கொண்டிருக்கிற திராவிடங்கள் வரைக்கும் மாற்று கருத்து இல்லாத ஒற்றை கூட்டாளிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மாறி மாறி வேறு வேறு முகத்தோடு வந்து நிற்கிறார்களே தவிர திருடுகிற அந்த விஷயத்துலேருந்து மாறவே இல்லைன்னு தான் நம்ம பதிவு பண்ணியாகணும். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், தெலுங்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வந்து ஒரு படம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய கதையை எடுப்பதாக ஒரு விஷயம் வருது. அதனால் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இயக்குனரும் மிகப்பெரிய இயக்குனராக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவர். அதனாலவே அந்த படத்திற்கான எதிர்பார்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு இருக்குது. அதிலிருந்து சரி முதல் பாகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பார்வை ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட தமிழ் கிடையாது. ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய அந்த படம் இருக்குல்ல, அது வந்து தமிழ் கடவுள் முருகனை பற்றி. அது நம்ம தெரியும் போதே ரொம்பவும் கேலி கூத்தாக இருந்தது, சிரிப்பாக இருந்தது. சரி, அதனை கடந்து அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் இந்தி வார்த்தைகளை எழுதி வச்சுருக்காங்க. அதுவும் அந்த சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை கையெடுப்பது. அண்ட் இது எல்லாம் தாண்டி இந்த முதல் பார்வை அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முருகர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் பிறந்தவராம், நார்த்தில் பிறந்த அவரை சவுத்தில் எல்லாருமே வணங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான், அதை பற்றின படம் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு இதை தொடங்கியிருக்காரு. அங்கே தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய உண்மையாகவே தமிழ் உணர்வு கொண்டு சில பேர் வந்து சித்தாந்த ரீதியாக பிரிஞ்சுக்கிட்டு மற்ற மாதிரி எல்லாமே இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அதிலும் குறிப்பாக ஒரு சில நபர்கள்லாம் எதற்கு தேவையில்லாமல் வந்து முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படிலாம் பேசுகிறீங்க, முருகன் அப்படிங்கிறவர் ஒரு ஹிந்து கடவுள், அவ்வளோதான், ஹிந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் தானே இது அப்படிங்கிற மாதிரியான அவன் ஒரு கட்டுக்கதையை பேச வரும்போது, அதுவும் இல்லாமல் அவனே ஒரு கேள்வியை வந்து உங்களுடைய கடவுள்களை விட உங்களுக்கு மொழி அவ்வளோ முக்கியமாயிருச்சா, அது என்ன தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே, எங்களுக்கு மொழி மிக முக்கியம், அந்த மொழியின் மூலமாகத்தான் யாருன்னு தெரிஞ்சுப்போம், நீங்கள் எல்லாரும் முருகனை கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு முருகன் அப்படிங்கிறவர் முன்னவர் அப்படிங்கிற வார்த்தையை பல நபர்கள் பதிவு பண்ணுறதை பார்க்க முடியுது. பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷங்கள். ஏன்னா அவங்க யாரும் நமக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிடையாது. நம்மளுடைய அந்த கொள்கையை தமிழ் தேசியத்தை புரிந்து கொண்ட நபர்கள் இல்லை என்றாலும் கூட அனைவரும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னா சீமான் அவர்கள் அனைவரிடமும் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளால் இதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. முருகன் அப்படின்னா முன்னாடிலாம் என்னென்னவோ இருந்ததுங்க. ஆனால் உண்மையிலே அண்ணன் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியான மாற்றத்தை செய்திருக்கிறார். இப்போ முருகன் அப்படின்னாலும் கூட தமிழுங்கிறது வராமல் இருக்காது. தமிழை தவிர்த்து விட்டு முருகனையும், முருகனை தவிர்த்து விட்டு தமிழையும் பேசும்போது நிச்சயம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டாகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியலை இங்கே செய்து வைத்திருக்காங்க தமிழ் தேசியவாதிகள்.